தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 21 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்க ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருப்பதை காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னான், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. 6ஆம் வசனத்தை வாசிங்க. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். யாரை ஏற்றினாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரோ பின்னடப்பாராகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். போது நேரத்தில் கவனிங்க. இப்போ இந்த பேசேஜ் வாசிச்ச 1 ல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்ச ஓரளவுக்கு படிக்கும் போதே நம்மளுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம ரொம்ப ஆழமா போகலாம். முக்கியமான இன்சிடென்ட் மாத்திரம் பார்த்து இன்னைக்கு நான் ஒரு விசேஷமான காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள நுழையும் போது 2 சீஷர்களை அவருக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு அனுப்புகிறார். சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு என்றால், அங்க ஒரு கட்டப்பட்ட ஒரு கழுதை இருக்கும், கழுதையுடைய குட்டியும் இருக்கும். நீங்க போய் அந்த கழுதை குட்டியை அவுத்து என்ன பண்ணுங்க, நீங்க வாங்க. ஒருவேளை வழியில யாராச்சும் கேட்டார்கள் என்றால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அனுப்புறாரு சீஷர்கள் போறாங்க. கழுதைகளை கழட்டி கொண்டு வந்து அவிழ்த்து கொண்டு வந்து அது மேல வஸ்திரத்தை போட்டு அது மேல இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்கன்னா உட்கார வைத்து, இயேசு கிறிஸ்து இப்போ எருசலேமுக்குள்ள கழுதை மேல ஏறி பவனி வந்து கொண்டிருக்கிறார். ஏன் கழுதை மேலே ஏறி பவனிக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்றால், இதற்கு தீர்க்க தரிசனம் முன்பாகவே சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி ஆகுது என்று நம்ம பார்க்கிறோம். எங்க சொல்லப்பட்டது? சகரியா 9:9 சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை வாசிங்க. இங்கே வாசிங்க. மத்தேயு 5 வாசிங்க. 21:5 இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும். அப்போ அங்க சகரியா 9:9 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்து கழுதை மேல பவனி கொண்டு வருகிறார். இப்ப கழுதை மேல வந்த உடனே இதை பார்த்த ஜனங்களுக்கு இந்த சகரியா 9:9 ஞாபகத்துக்குள்ள வருது. ஏனென்றால் உங்கள் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேல பவனி வருவார் என்று எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டபடியால இப்ப இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை அநேக பேர் பார்த்தாங்க. நம்ம 21 நாள் கூட்டத்துக்கு வரவங்களுக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து மெசியானிக் மிராக்கல்ன்ற ஒரு சப்ஜெக்டை நான் பேசின ஒரு நாள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அவர் தான் மேசையா என்று நிரூபிக்கும் சில அற்புதங்களை செய்தார். இதை முதலாவது யாருக்குமே இயேசு சொல்ல, 2வது எல்லா ஜனங்களை பார்த்து இவர் தாவீதின் குமார் என்று சொல்றாங்க. 3வது அற்புதங்களை பார்த்தவன எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இயேசு தான் மேசையா என்ற ஒரு முடிவுக்குள்ள வந்து அநேக பேர் அவரை விசுவாசித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்சிச்சு மேசையாவுக்கான அற்புதங்களை இவர் செய்றார். 1. 2வதாக எங்களுக்கு பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் சொன்ன வண்ணமாக இவர் கழுதையில் பவனி வருகிறபடியால இவர் ராஜா என்று ஜனங்கள் ஒப்புக்கொண்டாங்க. இப்ப ராஜா என்ன செய்வார்? ஆக்சுவலி இவங்களுடைய கற்பனை என்ன?
இந்த ஜனங்களுடைய கற்பனை என்ன? இந்த நாளும், இந்த வெள்ளிக்கிழமை நாளும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு நாள், முரண்பாடான நாள். காரணம் என்னன்னா, இந்த இயேசு வரும்போது எந்த ஜனங்களா ஆர்ப்பரித்தார்களோ, எந்த ஜனங்களா தன் வஸ்திரத்தை கீழே போட்டு கூச்சலிட்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொன்னார்களோ, எந்த ஜனங்களா இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துனாங்களோ, அதே ஜனங்க தான் இன்னும் 4 நாள்ல இவரை சிலுவையில் அறைன்னு சொல்லிட்டு கத்துன ஜனங்கள். அங்கெல்லாம் நாங்கள் இன்னும் வரல பாருங்க. இன்னைக்கு ஒரு விசேஷமான காரியத்தை பேசிட்டு, நாளிலிருந்து இயேசு சிலுவை எடுத்துக்கொண்டு அந்த வயா எடோலோரின்ற ஒரு இடத்துக்கு அந்த வழியா இயேசு போகிறார். அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாளிலிருந்து பார்க்க போகிறோம். தயவுசெய்து வர முயற்சி பண்ணுறவங்க தயவுசெய்து கலந்து கொள்ளுங்க, கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ இயேசு கிறிஸ்து ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கோம் என்றால், கழுதை மேலே பவனி இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் அந்தோனியால தான் என்ன பண்ணுறாருன்னா, பிலாத் இருக்கிறாரு. அங்கே ரோமுடைய ராணுவ பேஸ்க்குது, ஆர்மி பேஸ்க்குது. இப்போ இயேசு கிறிஸ்து ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டா, தேவாலயத்துக்கு போகாமல் அந்த ரோமோடைய ஃபோர்ட்ரஸுக்கு போய் பிலாத்தோட சண்டை போட்டு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ராஜாவாய் உட்கார்ந்து இருக்கணும். அதைத்தான் யார் எதிர்பார்த்தாங்க? ஜனங்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இவர் தான் ராஜா வந்தாருன்னா இப்ப சண்டை நடக்க போதுன்னு நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் அண்டோனியாக்குள்ள போகாம அவர் என்ன பண்ணார் என்றால், தேவாலயத்துக்குள்ள போனார். தேவாலயத்துக்குள்ள போன உடனே ஜனங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. டிசப்பாயிண்ட் ஆனதுனால தான் இவர் ராஜான்னு நினைச்சோம், இந்த ரோம் கட்டணம் எங்களை காப்பாற்றுவார்னு நினைச்சோம். ஆனால் இவர் எங்கே போயிட்டாரு? தேவாலயத்துக்குள்ளே போயிட்டாரு. சாந்த குணம் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியாய் தேவாலயத்துக்குள்ளே போயிட்டாருன்ற ஒரு கவலையோட இவங்க இருக்கிறாங்க. இதுதான் சம்பவம் நடக்குது. அப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து இப்போ பவனி வரார். பவனி வரும்போது ஜனங்க எல்லாரும் தன் வஸ்திரங்களை விரித்து இலைகளெல்லாம் பருப்பி அவர் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா 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 என்று என்ன பண்ணாங்களா, கூக்கரிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். உங்களுக்கு அதுலேருந்து ஒரு காரியத்தை கற்று தர போகிறேன். வாசிங்க 9வது வசனம். முன்னடப்பாரோ பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரன். கவனிங்க, இந்த இடத்துல அவங்க ரொம்ப கிளியரா சொல்றாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. நான் சொன்னேன் தாவீதின் குமாரன் என்று இவங்க சொல்றாங்க என்றால், இவங்க எந்த ஐடியாலஜில சொல்றாங்க? தீர்க்க தரிசனங்கள் குறித்து. ஏன்னா பழைய ஏற்பாடுல இருந்து இயேசு மேசையா தாவீதின் வேரா இருப்பார், தாவீதின் குமாரனா இருப்பார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லையாங்க? அப்போ தீர்க்க தரிசனங்கள் இவங்க புரிஞ்சுக்கினாங்க. பழைய ஏற்பாடுல ஒன்று கத்துக்கினாங்க, மேசையா யாருடைய பிள்ளையாய் வரப்போறார், யாருடைய மகனாய் வரப்போறான் என்றால், தாவீதோடைய கோத்திரத்தில் பிறக்கிற தாவீதின் குமாரன் தான் மேசையாவா இருக்க முடியும் என்று இவர்கள் நம்பினாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை இவர்கள் இப்ப எப்படியா பார்க்கறாங்க? மேசையாக பார்க்கிறபடியால தான் இவங்க தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்ற வார்த்தையை சொல்றாங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஓசனா ஓசனா ஓசனா. இப்போ இந்த ஓசனான்ற வார்த்தைக்கு அநேக வார்த்தை இருக்குது. ஆக்சுவலி இது இந்த ஓசனான்ற வார்த்தை இங்க கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்குது. ஓசனான்றது கிரேக்க மொழிக்கு சேர்ந்தது. ஆனா இதை இன்னைக்கு இந்த நாள் முழுமையாய் இந்த பிரசங்கம் முடிகிற வரைக்கும் நான் இந்த கிரேக்க மொழியில இதை யூஸ் பண்ண மாட்டேன். எபிரியர் மொழியில நான் யூஸ் பண்ண விருப்பப்படுறேன். ஏன்னா அந்த எபிரியர் மொழியில சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு அநேக அர்த்தங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், நம்புகிறேன். இந்த ஓசனா எபிரியர்ல எப்படி சொல்றாங்கன்னா, ஒசியானான்றாங்க. ஓசனாவை ஒசியானா. எல்லாரும் சொல்லுங்க, ஒசியானா ஒசியானா. எல்லாரும் சொல்லு, சில பேர் சொல்ல மாட்டீங்க ஒசியானா. இந்த ஒசியானா என்ன, அதை தான் பார்க்க போறோம். ஓசானா தான் ஒசியானா. ஆனா ஓசனாக்கான அதிக வெளிப்பாடுதை விட இந்த ஒசியானாவுக்கு அநேக அர்த்தங்கள் வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அதை தான் இன்னைக்கு நான் கத்து தர போகிறேன். ஒசியானா என்றால் அது எந்த வார்த்தையிலிருந்து வருது என்று சொல்றாங்கன்னு கேட்டால், அது யாஷா என்ற வார்த்தையிலிருந்து வருதா. ஒசியானா என்றால் எங்கிருந்து வருதா? யாஷா என்ற ஒரு வார்த்தையில் வருதா. இந்த யாஷா இயேசு கிறிஸ்துவுக்கும் ஓசனாவுக்கும் அநேக வார்த்தைகளுக்கு ஒரு மூலப்பதம், ஆரிஜின் வேர்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, மூலப்பதம்ன்றது. அந்த மூலப்பதம்ன்றதுனால தான் அநேக வார்த்தைகள் வருது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன், யாஷா என்ற வார்த்தையில தான் யெகோஷுவான்ற வார்த்தை வருது. யெகோஷுவான்ற வார்த்தையினால தான் இயேசுவான்ற வார்த்தை வருது. இயேசுவான்ற வார்த்தையில தான் இயேசுன்ற வார்த்தை வருது. புரியுதுங்களாங்க இந்த கனெக்ஷன்? யாஷாலேருந்து யெகோஷுவா, யெகோஷுவாலேருந்து யோசுவா, யோசுவாலேருந்து இயேசுன்ற வார்த்தை வருது. ஆக்சுவலி இயேசுன்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் என்ன வார்த்தை தெரியுமாங்க? யோசுவாவை தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம இயேசுன்றது நம்ம என்ன பண்ணுறோம், சொல்லுகிறோம். அப்போது எல்லாத்துக்குமே மூலப்பதம் என்ன? யாஷா. இந்த யாஷான்றது நம்ம சின்ன ஒரு 4 எழுத்துள்ள வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் இதோடைய அர்த்தங்கள் பலது. சொல்கிறாங்க, யாஷா என்றால் சேவுன்னு அர்த்தமா.
யாஷா என்றால் கிரேஸ்னு அர்த்தமா, யாஷா என்றால் மர்சின்னு அர்த்தமா, யாஷா என்றால் டிலிவர் என்ற அர்த்தமா, யாஷா என்றால் ரிடம்ஷன் என்ற அர்த்தமா, யாஷா என்றால் சால்வேஷன் அர்த்தமா. 1 2 அல்ல, ரட்சிப்பு, மீட்பு, கிருபை, தயவு, இரக்கம், இயேசு, இப்படின்ற அநேக அர்த்தங்கள் உள்ள ஒரு வார்த்தை தான் இந்த யாஷா என்ற வார்த்தை. இந்த யாஷா என்ற வார்த்தையிலிருந்து தான் இந்த ஒசியானா அப்படின்ற வார்த்தை வருது. இந்த ஒசியானா என்றால் என்ன அர்த்தம் என்றால் சேவ் மீ ஓ லார்ட், என்னை ரட்சிங்க, அல்லது பொதுவான அர்த்தம் சொன்னா எங்களை காப்பாத்துங்கள் ஆண்டவரே. என்னது? எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே, எங்களை ரட்சிங்க ஆண்டவரே என்று. ஆக்சுவலி இதை பல ரதத்தில் சொல்லலாம், ஆனால் உண்மையாகவே அங்கே எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் அவங்க டான்ஸ் ஆடி பாட்டு பாடினு இதெல்லாம் பண்ணின்னு கத்தினுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் உண்மை தான். ஆனால் ஆக்சுவலி அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, இப்போ அந்த அர்த்தத்தை மட்டும் நம்ம எடுத்து சொல்லாமே என்ன சொல்லாங்கன்னா, தாவீதின் குமாரனே எங்களை காப்பாத்தும், தாவீதின் குமாரனே எங்களை ரட்சிங்க. ஆக்சுவலி அவங்க எந்த ரட்சிப்பை பற்றி பேசுகிறாங்க, எதுலேருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஜனங்க அங்கே கத்தி கொண்டிருக்காங்க என்றால், ரோமோடைய ஆட்சிக்கு கீழே இவங்க இருக்கிறாங்க. ரோமர்கள் இந்த யூதர்களை அதிகமான இம்சைகள் படுத்தி கொண்டிருக்கிறாங்க. டாக்ஸ் வாங்குறாங்க, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனை வைக்கிறாங்க, ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண சொல்றாங்க, எல்லாருக்குமே தலைவன் சீசர்னு சொல்றாங்க. அப்படின்ற பல 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 சட்டங்களை இந்த யூதர்கள் திணித்து யூதர்களுடைய மதத்தை முழுமையாக அவர்கள் ஃபாலோ பண்ணாத முடியாது, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறபடியால இவங்க இந்த ரோம் ஆட்சியிலிருந்து விடுதலையாகும்படி, அன்னைக்கு எப்படி நம்முடைய ஊரை, நம்முடைய இந்திய தேசத்தை இங்கிலாந்து ஒரு காலனியாய் மாற்றி வச்சுருந்தாங்களோ, நம்ம எப்படி நம்முடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கெல்லாம் ஒரு கூக்குரல் அப்படின்னா எங்களுக்கு சுதந்திரம் வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரர் கூட நம்ம எப்படி சண்டை போட்டோமோ, அது போல் ரோமர்கள் கூட இந்த யூதர்கள் ரொம்ப காலமாய் அவங்க விடுதலைக்காக கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. இவங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த உலகத்தில் நம்ம விடுதலை தர வேண்டும் என்றால் அது மெசையானால தான் முடியும். அப்போ இயேசுவை மெசையாவாய் பார்த்ததுனால இவங்க சொல்றாங்க, தாவீதின் குமாரனே இந்த ரோம் ஆட்சியிலேருந்து எங்களை ரட்சியும், இந்த ரோம் ஆட்சியிலேருந்து எங்களை காப்பாற்றும், இந்த ரோமுடைய பிடியிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று இவர் என்ன பண்ணாரு, இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டு கத்தி கொண்டிருந்த காரியம் தான் ஓசன்னா என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஓசனா என்றால் ஒசியானா, நான் சொன்னேன் ஒசியானா என்றால் காப்பாத்தும் எங்கள் தேவனே, தேவனே எங்களை ரட்சியுங்க, காப்பாத்துங்க அப்படின்றது அர்த்தம் என்று நான் சொன்னேன். இந்த ஓசியானாவை நம்ம எத்தனை வழியை உபயோகப்படுத்தலாம் என்றால், முதலாவது ஓசியானா என்பது அது ஒரு ஜெபம், அது ஒரு ஜெபம். வாசிக்கலாமா? 118ஆம் சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம். The book of Psalms 118, Psalms 118 24 to 28, 118 24 இருந்து 28 வரைக்கும் வாசிக்கலாம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே கர்த்தாவே ரட்சியும். பாருங்க, கவனிங்க, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். போது நிறுத்துங்க. தயவு செய்து இங்க ஜெபம் நான் சொன்னேன். ஓசியானா என்றால் என்ன அர்த்தம்? ஜெபம். இட்ஸ் a type of prayer. எப்படி இது ஜெபம் சொன்னா, நான் அந்த வார்த்தையை மாத்திரம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். நான் சொன்னேன் ஓசியானா அர்த்தம் என்ன? தேவனே எங்களை ரட்சிங்க, தேவனே எங்களை காப்பாத்துங்க. இப்போ நான் சொல்றேன், நம்மளும் அநேக பிரச்சனைகளை அநேக நேரத்தில் மாட்டினுக்கிறோம் தானங்க. சில பேர் கடன் பிரச்சனால மாட்டிக்கொண்டிருக்கீங்க, சில பேர் குடும்ப பிரச்சனால மாட்டிக்கொண்டிருக்கீங்க, சில பேர் பலவீனத்தினால மாட்டிக்கொண்டிருக்கீங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. இப்போ நான் சொல்றேன், இந்த பிரச்சனையை உங்கள் மனதில் நினைத்துக்கொண்டு, இப்போ எனக்கு ஒரு கடன் பிரச்சனை, ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேனா சொல்ல மாட்டேனா? என்ன விடுதலை ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் இப்படி சொல்லாமே ஓசியானா அப்படின்னு நம்ம சொன்னாலே அது என்ன அர்த்தம்? ஆண்டவரே என்னை ரட்சிங்க, என்னை காப்பாத்துங்க, அவ்வளோ தாங்க. புரிஞ்சிச்சுங்களாங்க? புரிஞ்சிச்சு. ஆனால் கேட்டால் சொல்ல மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அல்லேலூயா. அப்போ ஓசியானா என்றால் இட்ஸ் a type of prayer. அது ஒரு விதமான ஜெபம் என்று சொன்னேன். எப்படியாப்பட்ட ஜெபம்? தேவனே என்னை காப்பாத்துங்க, என்னை ரட்சிங்க, என்னை விடுதலை ஆக்குங்க என்று கேட்டுக்கொள்வது. Prayer is nothing but asking. அவ கேட்கிறது ஒரு ஜெபமா இருக்கிறபடியால ஓசியானா என்றால் அது ஒரு ஜெபம். அந்த ஜெபம் எப்படியாப்பட்ட ஜெபம் என்றால், நான் சொல்லுகிறேன், முதலாவது காரியம், லார்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அப்படிதானே வாசிச்சோம். அங்க வாசிங்க 24 வாசிங்க. இதோ இது கர்த்தரால் உண்டு பண்ணின நாள், அதுல களிகூர்ந்து மகிழுங்க. அதுக்கு கீழே வாசிங்க, கர்த்தாவே ரட்சியும். போதும்.
கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ கவனிங்க, இதுல இந்த பிரேயர்ல நான் 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரேன் போறேன். இந்த ஜெபத்துல ஒரு 3 காரியம் என்னன்னு கேட்டா, ஒசியானான்றது போது கர்த்தாவே என்னை ரட்சியுங்க, கர்த்தாவே என்னை காப்பாத்துங்க, கர்த்தாவே எனக்கு உதவுங்க சொல்லலாம். அதுல முதல் படி வந்து லார்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஒசியானா நம்ம சொல்லும்போது நம்ம எப்படி கேட்டுக்கொள்றோம் என்றால், தேவனே தயவு கூர்ந்து எனக்கு உதவி செய்யும். எவ்வளவு அருமையான ஜெபம் பாருங்க. தயவு செய்து எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிற ஒரு ஜெபம் ஒசியானா என்கிற ஒரு ஜெபம். இரண்டாவதாக, ஆண்டவரே நீர் என் பட்சத்தில் இரும். Lord be on my behalf, என்னுடைய பட்சத்தில் இரும் என்று வேண்டிக் கொள்கிற ஒரு ஜெபம் தான் ஒசியானா என்கிற ஒரு ஜெபம். அல்லேலூயா. மூணாவது, Lord bless me, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த ஒசியானா என்கிற ஒரு ஜெபம். அல்லேலூயா. ஒசியானா என்றால் என்ன? ஒசியானா என்றால் என்ன? ஆண்டவரே என்னை காப்பாத்தும். அதுல நான் 3 காரியம் சொன்னேன். எப்படி காப்பாத்துறது? 1, ஆண்டவரே எனக்கு தயவு செய்து உதவி செய்யும், தயவு செய்து உதவி செய்யும். 2வது, ஆண்டவரே நீர் என் பட்சத்தில் இருங்க. 3வது, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். முதலாவது ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்றால், 2வது ஆண்டவர் என் பட்சத்தில் இருப்பார் என்றால், நிச்சயமாகவே அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஜெபம் பண்ண உங்களுக்கு முடியலனாலும் ஒரு ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒசியானா 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 அப்படின்னு மொனவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஒரு கஷ்டம்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, போங்க. அது உங்களுக்கு எவ்வளோ வசதி பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணித்தரோம். ஜெபம் பண்ண முடியும், நான் சொல்கிறது பண்ணாதன்னு சொல்லலை. அது கூட சில பேர் பார்த்தியா இவர் ஜெபம் பண்ணாத, இல்லை பண்ணாதன்னு சொல்ல, பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாய் நீங்கள் மாட்டி தவித்து இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒசியானா அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் ஆயிட போக மாட்டேங்க. எல்லாம் சொல்லாமல் சேர்ந்து ஒசியானா, ஆண்டவரே தயவு செய்து என்னை எனக்கு உதவி செய்யும். 2வது, ஆண்டவரே நீர் என் பட்சத்தில் இருங்க. 3வது, நீர் என்னை ஆசீர்வதிங்க. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மைப்படலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒசியானா, ஒசியானா கேட்பாங்க. என்ன இது ஓசனா விட்டுட்டு இவனுங்க ஒசியானா ஒசியா? அப்போ நீங்கள் பதில் சொல்லணும். ஒசியானா என்றால் தேவனே என்னை காப்பாற்றும். ஓகே ஃபைன். நம்ம 2வது அர்த்தத்துக்கு போகலாம். 2வது, முதலாவது இட்ஸ் அ ப்ரேயர் நான் சொன்னேன், அது ஒரு ஜெபம் என்று சொன்னேன். 2வதாக இட்ஸ் அ வர்ஷிப், அது ஆராதனை என்று நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாமா? மத்தேயு இந்த வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். அதே வசனம் 26வது வசனம் பாருங்களேன். அது சங்கீதம் 118:26. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை கவனிங்க, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அதுதான் இங்க பண்றாங்க. எங்க? மத்தேயு 21:9 அப்புறம் லூக்கா 19:37-38 ஆக்சுவலி என்ன நடக்குது இங்க வாசிக்கலாமா? 19:27-28 லூக்கா 19:27-28 வாசிக்கலாம். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு, இது சிஸ்டர் 37 தான் வாசிக்கிறீங்க. 19 அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட கவனிங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை, தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு. எந்த அற்புதங்களை குறித்துங்க? தாங்கள் கண்ட சகல அற்புதங்கள். யாரு? சீஷர்கள். எந்த அற்புதத்தை பத்தி பேசுறாரு? இயேசு பண்ண எல்லா அற்புதத்தையும் அவங்க நினைவு கூர்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஞாபகப்படுத்தி கொண்டு நினைவு கூர்ந்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். பாத்தீங்களா? சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினால வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்ற மிகுந்த சத்தத்துடன் தேவனை புகழ்ந்தார்கள். என்ன பண்ணாங்களா? தேவனை புகழ்ந்தார்கள். இந்த தேவனை புகழ்ந்தாருங்கன்ற வார்த்தை தான் இங்கிலீஷ்ல பிரைஸ்ன்ற வார்த்தையே போடப்பட்டிருக்குது. அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள், துதித்தார்கள், ஆராதித்தார்கள் அப்படி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒசியானா என்றால் என்ன அர்த்தம்? அது ஒரு ஆராதனை, வர்ஷிப். என்ன வர்ஷிப்? பூமியில அந்த வார்த்தையை மாத்திரம் படிங்க. இது 28
கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்துல சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை இவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், துதித்தார்கள், ஆராதனை செய்தார்கள் என்று நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அப்போ ஒசியானா என்றால் அது ஒரு ஆராதனை. எப்படியாப்பட்ட ஒரு ஆராதனை? தேவனுடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இஸ் a blessed one. அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவரால பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமையும் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால பரலோகத்தில் மாத்திர, இயேசுவினால பரலோகத்தில் மாத்திர சமாதானம் அல்ல, நம்முடைய வாழ்விலும் மிகப்பெரிய சமாதானத்தை காண்போம். அதுதான் அந்த லைஃப் ஆஃப் ஹெவன் சொல்றாங்க. பரலோகத்தின் வாழ்வு என்ன? அது ஒரு சமாதானத்தின் வாழ்வு. அந்த சமாதானத்தின் வாழ்வை அழிக்கும்படியாக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அந்த இயேசுவை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிற வார்த்தை தான் ஒசியானா என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், ஆராதனைன்றதை விட தேவனை மகிமைப்படுத்துகிற முக்கியமான வார்த்தை பரலோகத்தில் என்னன்னா 3 தான். The word of worship ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற 3 வார்த்தைகள். அது என்னன்னு கேட்டா, 1 அல்லேலூயா. என்னங்க? 1 அல்லேலூயா. உலகத்தில் எல்லா லாங்குவேஜ்ல அது என்னத்தானா? அல்லேலூயா தான் பாருங்க. அல்லேலூயா என்றால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாகன்றது அர்த்தம் பாருங்க. அல்லேலூயா. ரெண்டாவது ஸ்தோத்திரம். ரெண்டாவது வார்த்தை என்னது? ஸ்தோத்திரம். இந்த அல்லேலூயா நம்ம மனுஷர்களுக்கு சொல்லக்கூடாது. இந்த ஸ்தோத்திரம் என்ன பண்ணுறது? ஆனால் நம்ம ஸ்தோத்திரத்தை யூஸ் பண்ணிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுல, உங்களுக்கு ஸ்தோத்திரம், பிரகாஷ்க்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரகாஷ் உனக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம யூஸே பண்ணக்கூடாது. அந்த வார்த்தையே தவறான வார்த்தை. ஸ்தோத்திரன்றது யாருக்கு உகந்த வார்த்தை? கர்த்தர். இப்போ நான் பிரகாஷ் உனக்கு அல்லேலூயா அப்படின்னு சொல்லலாமா? சொன்னா என்ன ஆகும்? தப்பா? தப்பு இல்லை, ரொம்ப தப்பு. பிரகாஷுக்கு அல்லேலூயாவா? அப்போ பிரகாஷுக்கு அல்லேலூயா சொல்றது தப்புனா பிரகாஷ்க்கு ஸ்தோத்திரம் சொல்றதோ தப்பு தான். ஏன்னா இந்த நாமங்கள், இந்த வார்த்தைகள் தேவனுக்கு உகந்த வார்த்தை. பரலோகத்தில் தேவனை அவர்கள் ஆர்ப்பரித்து அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஓசனா, இந்த 3 தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை. இந்த வார்த்தை எந்த மனிதனுக்கும், எந்த கடவுளுக்கும், எந்த அமைப்புக்கும், எந்த சபைக்கும் சொந்தமும் அல்ல. இது தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசனா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது தேவனுடைய வார்த்தை பாருங்க, தேவனுடைய நாமம் பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துற ஒரு வார்த்தையா இருக்குது நம்ம பார்க்கிறோம். அப்ப கவனிங்க, இந்த ஓசனா தேவனை மகிமைப்படுத்துறபடியால இது எங்க கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டா ஆராதனையில கனெக்ட் ஆகுது. இட்ஸ் நாட் ஒன்லி இன் த பிரேயர் அண்ட் ஆல்சோ இன் த வர்ஷிப். அது ஆராதனையில தேவனை மகிமைப்படுத்துற ஒரு வார்த்தையாகுது. அப்ப ஆராதனை நேரத்தில் தேவனுக்கு ஓசனா அப்படின்னு சொல்லும் போது அவர் நாமம் மகிமைப்படுதும் என்று இந்த லூக்கால 19 நம்ம பார்க்கிறோம். என்ன? தேவனுடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படுவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமையும் உண்டாவதாக. எப்போ நாம் அவரை ஓசியானான்னு சொல்லும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்றேன். உங்களால் அதிகம் ஆராதிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆராதனை டைம்ல ஒசியானா ஒசியானா ஒசியானான்னு சொல்லினே இருங்க. ஏன்னா சொல்லும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது காரியத்துக்கு போகலாம். 3வது அர்த்தம் ஒசியானா அர்த்தம் அல்ல, 3வது காரியம் என்று சொல்லலாம். ஓகே, முதலாவது இட்ஸ் a prayer, ரெண்டாவது இட்ஸ் a worship, 3வது இட்ஸ் a life. அது என்னங்க? ஒரு வாழ்வு. இது நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஆனால் தெளிவு மாத்திரம் படுத்துறேன், ஏன்னா இது உங்களுக்கு புரியாது. இது ஒசியானான்ற வார்த்தை எபிரிய வார்த்தைன்னு சொன்னல, அந்த ஆல்ஃபபெட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்போ ஆப்பிள்னா APP LE, ஆப்பிள்னா ஏக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், பிபிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், எல்லுக்கு ஒரு அர்த்தம், ஈக்கு. அந்த மாதிரி ஒசியானான்றது கிட்டத்தட்ட ஒரு 7 வார்த்தை அடங்கி உள்ள ஒரு எபிரியர் சொல். 7 வார்த்தை அடங்கி இருக்க ஒரு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. உதாரணத்துக்கு ஹா அப்படின்னா எபிரிய பாஷை இந்த ஹா அப்படின்னு ஹான்னு, அந்த ஹானா ரிவீல்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. யோட் அப்படின்றாங்களே, யோட்னா க்ளோரியஸ் ஆக்ட், மகிமையான செயல் என்று சொல்கிறாங்க. அப்புறம் நன் அப்படின்னா வாழ்வு என்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்குது.
யோட்டு, நன்னு, யார் அப்படின்ற வார்த்தை. இப்போ இதோடைய ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாய் அதோடைய அர்த்தத்தை எழுதி அதோடைய அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது என்னென்று கேட்டால், உன்னதமான தேவன் எனக்காக மகிமையான காரியங்களை செய்தார் என்று நான் கண்டு என் கரங்களை உயர்த்தி அவரை பார்க்கிற மனிதன் வாழ்வை பெறுவான். ஆமென். புரிஞ்சிச்சுங்களாங்க? நான் மறுபடியும் சொல்றேன், எழுதுக்குங்க, ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. பாருங்க, உன்னதமான தேவன் எனக்காக மகிமையான காரியங்களை செய்தார் என்று நான் அறிந்து என்னுடைய கரங்களை உயர்த்தி அவரை பார்க்கும்போது அவர் அவனுக்கு வாழ்வழைக்கிறான். அந்த வாழ்வுக்கு பேர் தான் ஓசியானா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன? நான் கடவுளை பார்த்து, ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிச்சிரே என்று கரங்களை உயர்த்தி நான் பார்க்குறேன். பார்த்தீங்களா? பார்க்கும்போது எனக்கு ஒரு வாழ்வை தரான். எந்த வாழ்வு? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் போகிறேன். இந்த வரலாற்று ஆய்வாளர்கள், வேதத்தில் இல்லை ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டால், இந்த பரபாஸ் தெரியும், பரபாஸ் பற்றி நம்ம பார்த்துக்கிறோம். பார்க்காதவங்க தயவு செய்து இந்த வீடியோலாம் வந்து கொண்டிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். இந்த பரபாஸ் என்றவன் இயேசு கிறிஸ்து காப்பாற்றுறார். இவனை ரிலீஸ் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்து பரபாஸ் இடத்துல சாகுறான். பரபாஸ் மாத்திரம் இல்லை, நம்ம இடத்துல தான் இயேசு சாகுறார். நம்மளை விடுதலை ஆக்கி நம்ம இடத்துல இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். இந்த பரபாஸ் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு கேட்டால், பரபாஸை வெளியே அனுப்பிச்சுறாங்க, ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த பரபாஸ் போய் சுற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சுன்னு ஆடினே ஊர் சுற்றினில்ல, அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இயேசுக்கு என்ன சம்பவிக்க போகுதுன்னு என்று அவன் இயேசு பின்னாடி வருகிறான். இயேசு பின்னாடிக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இயேசு கொல்கதா மலையில் சிலுவையில் அறையப்படுறத இந்த பரபாஸ் தூரத்துலேருந்து பார்க்குறான். தூரத்துலேருந்து பார்த்து இவன் கண்களில் தண்ணி வந்து கொண்டு இவன் கையை அப்படியே தூக்கி அப்படியே கீழே முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் சாக வேண்டிய இடத்துல எனக்காக நீர் மரித்தீரே, என் பாவத்துக்காக நீர் மரித்தீரே, என் சாபத்துக்காக மரித்தீரே என்று இயேசு கிறிஸ்துக்கு அவன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறான். பாருங்க, கரங்களை உயர்த்தி. அப்போ அவன் ரட்சிக்கப்படுவான். எங்க நான் சொல்லலைங்க, வேதம் சொல்கிறது. ரட்சிப்பு என்றால் என்ன? இருதயத்தில் விசுவாசித்து அவர் மரித்து உயிரோடு கூட எழும்பினார் என்று நீர் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று ரோமர் 9:10 நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் 1 கொரிந்தியர் 15:3 வாசிக்கிறோம். இயேசு நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியம் பிரகாரம் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்றோம். பாத்தீங்களா? அதை விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவேன். அப்ப இயேசு என் பாவத்துக்காக மரித்தார், எனக்காக இவ்வளோ அற்புதமான காரியங்கள். எந்த அற்புதம்? சிலுவை பற்றி சொல்லி இயேசு எனக்காக சிலுவையில் அப்படியாப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்தார் என்று நான் 2 கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் எனக்கு ஒரு வாழ்வை தரார். அந்த வாழ்வுக்கு பேர் தான் ரட்சிப்பு என்கிற ஒரு வாழ்வு. ஆமென். இந்த வாழ்வை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொண்டிருக்கீங்களா? உங்க காரியங்களை விரித்து கொண்டு, ஆண்டவரே எனக்காக இவ்வளோ பெரிய காரியங்களை செய்தீர் என்று அவர் நமக்காக செய்த அந்த மகிமையான காரியங்களை நாம் நினைக்கும் போது அந்த கரங்களை உயர்த்திருக்கிற மனிதனுக்கு கர்த்தர் ஒரு புது வாழ்வை தருவார். அந்த வாழ்வுக்கு பேர் தான் ஓசியானா. சொல்லுங்க, ஓசியானா, ஓசியானா. அப்போ புது வாழ்வை பெற்ற நான் அவரை ஓசியானான்னு சொல்லும்போது என்ன? என்னுடைய 2 கரங்களை உயர்த்தி கொண்டு எனக்காக இயேசு கிறிஸ்து மகிமையான காரியங்களை சிலுவையில் செய்து முடித்தாரே என்று நான் உணர்றேன். பார்த்தீங்களா? அது ஒரு வாழ்வு என்று பார்க்குறோம். அந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வாழ்க்கைங்க இதுதான்? கிறிஸ்தவ ஓசியானான்ற வாழ்வு. எப்படியாப்பட்ட வாழ்வு? ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. சரி, நம்ம நேரம் போய் கொண்டே இருக்குது. அடுத்த காரியத்துக்குள்ள நம்ம போகலாம். ஓசியானா என்றால் என்ன? அடுத்த காரியம், இட் இஸ் அ செலிப்ரேஷன். அது ஒரு கொண்டாட்டம். நாலாவது காரியம். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? அது ஒரு ஜெபம். 2வது ஆராதனை. 3வது அது ஒரு வாழ்வு. ஓசியானா என்றால் ஜெபம், ஓசியானா என்றால் ஆராதனை, ஓசியானா என்றால் வாழ்வு. இப்போ 4வதாக ஓசியானா என்றால் அது ஒரு கொண்டாட்டம். இட்ஸ் அ செலிப்ரேஷன். இயேசு கிறிஸ்து பவனி வரும்போது அவங்க எல்லாருமே ஆர்ப்பரித்தார்களாம். எப்படிங்க? ஆர்ப்பரித்தார்கள் என்றால் நம்மளுடைய ஆர்ப்பரிப்புக்கும் அவங்களுடைய ஆர்ப்பரிப்புக்கும் சம்மந்தமே இல்லை. நம்மளுடைய பெரிதான ஆர்ப்பரிப்பு என்ன? ரொம்ப பெரிய உங்களுடைய ஆர்ப்பரிப்பு என்னன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்ல. ஆனால் உங்களுடைய பெரிய எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, கொஞ்சம் சிரிப்பீங்க, முடிஞ்சால் கை தட்டுவீங்க, அவ்வளோதான் நம்முடைய ஆர்ப்பரிப்பு. ஆனால் இந்த ஆர்ப்பரிப்பு வந்து பொதுவாக பல துறையில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த சினிமா துறையில் எடுத்துக்கோங்களேன். ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ, ஒரு சூப்பர் ஸ்டாரான ஒரு ஹீரோ யாரோடைய படம்னா ரிலீஸ் ஆகும்போது அவங்களுடைய ஃபஸ்ட் டேவோடைய ஃபஸ்ட்டு ஷோக்கு அவங்களுடைய ரசிகரெல்லாம் என்ன பண்ணாங்க? போவானுங்க. அவனுங்க படம் பார்க்க போக மாட்டானுங்க. அவனுக்கு போகிறதே வெறியும் கத்தினுக்கிறதுக்கு தான்.
யாரையும் படம் பார்க்க அவனுக்கு விடமாட்டானுங்க. அவங்க பண்ணுறது என்ன, உள்ளே போயிட்டு அந்த பேர் வரும்போது லபலபலபலன்னு கத்துவானுங்க. அந்த ஹீரோடைய ஃபஸ்ட்டு என்ட்ரி வரும்போது அதுக்கு லபலபன்னு கத்துவாங்க. அவர் அடிச்சா லபலபன்னு கத்துவானுங்க. அவர் பாடினால் அவன் கத்துவானுங்க, கத்தினே இருப்பானுங்க. அது கூட எப்படி கத்துவானுங்க, அல்லேலூயா சொல்ல நீங்கள் சொல்லி அல்லேலூயா அப்படி சொல்கிறீங்களே நீங்கள், அந்த மாதிரி இல்லைங்க. அந்த தேட்டருக்கு போயிட்டு வெளியே வரவனுக்கு ஒருத்தனுக்கும் தொண்டையே இருக்காது. தொண்டைக்கு ஒரு மாதிரி பேச டைம் ஆச்சுப்பா, ஏன்டா ஏன் என்னாச்சுன்னா, இல்லை கத்தி ஒரே அப்படி ஆயிடுச்சு அப்படின்வானுங்க. ஏன் என்னதுக்காக, யார் ரசிகர், அவனால இவனுக்கு ஒன்றும் பிரோஜனம் இல்லை, இவனால அவனுக்கு ஒன்றும் பிரோஜனம் இல்லை, அவனால ₹1 இவனுக்கு லாபம் இல்லை, இவனால தான் அவங்கெல்லாம் சந்தோஷமாக பெரிய பெரிய வசதியாக வாழ்கிறாங்க. ஆனால் இவன் கத்தின்னு இருப்பான். அதுவும் இந்த ஓப்பன் அந்த பேர் போடுறது கூட விடுங்களேன், அந்த ஹீரோ வந்து என்ட்ரி ஃபஸ்ட்டு லுக் வருவது எல்லாம் ஏஞ்சி நின்று பேப்பரெல்லாம் சில பேர் பட்டாசு கூட உள்ள கொளுத்தி விட்டுறாருங்க. உள்ளவே பட்டாசு வச்சுடுறாருங்க. உள்ளவே எல்லாத்தையும் கிழிச்சு நாசனம் பண்ணி கத்தி ஆர்ப்பரிப்பு பண்ணிடுறானுங்க. பார்த்தீங்களா, இதுதான் செலிப்ரேஷன் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். என்னது அந்த ஆர்ப்பரிப்பு, நம்மளுடைய ஆர்ப்பரிப்பு அல்லேலூயானா அல்லேலூயா அப்படின்றது இல்லை, ஆர்ப்பரிப்பு. ஏதாவது நீங்கள் கொஞ்சம் ஆர்ப்பரிப்பு பண்ணுங்களேன், அல்லேலூயா, அவ்வளோதான் அவ்வளோதான். யாருக்குமே தொண்டை ஒன்றுமே ஆகலை. பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுலேயும் சில பேர் வந்து அப்போ கூட கமக்கமாக தான் இருந்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தரிசிக்கவே மாட்டேங்கிறீங்களா? அவன் கவனிங்க, ஆர்ப்பரிப்பு அல்லது இந்த பக்கம் வர இந்த செலிப்ரேஷனை தான் இங்க சொல்லப்படுது. ஓசியானா, தாவீதின் குமாரனுக்கு ஓசியானா. அதுனா இட்ஸ் a celebration. உங்களுக்கு புரியாது. உங்களை எடுத்துன்னு போயிட்டு யாருக்கு இல்லைன்னா அடிமையாக வச்சு நின்று ரொம்ப நாளா ஒரு நாள் ரிலீஸ் பண்ணும்போது தான் அந்த செலிப்ரேஷன் எப்படின்னு கேட்டால் இவங்க என்ன நினைக்கொண்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு கேட்டால், அடிமையாக பல காலம் இருக்கிறாங்க, ஆனால் விடுதலையாக்க ஒருத்தர் வந்துட்டாரு. வந்தவனே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எங்களை விடுதலையாக்கத்தான் யார் வந்திருக்கிறது, இவர் வந்திருக்கிறான்னு சொன்னோன்னே ஓசியானா ஓசியானா அப்படின்னு ஆர்ப்பரித்து கத்தி கூச்சல் போட்டு அவங்களுடைய துணியெல்லாம் கழட்டி கீழே போடுறாங்க. பார்த்தீங்களா, ஆர்ப்பரிப்பு. அப்புறம் அந்த குருத்தோலில் ஆக்சுவலி அது வந்து கிளைகள், மரத்தின் கிளைகள். அன்றைக்கி மாதிரி என்னது தென்னை மரத்தை அவங்க விஷயம் இல்லை, அவங்க சொல்கிறாங்க ஒலிவ மரத்தின் கிளைகள். ஏன்னா ஒலிவ மரத்தின் கிளை எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா வெற்றிக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வெற்றிக்கு அடையாளம். ஒரு ராஜா யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது அவருடைய கையில் வந்து ஒலிவ மரத்தின் கிளையை பிடிச்சுன்னு வராருன்னா இவங்க வின் ஆகிட்டாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கிளையை பார்ப்பாங்க, இவங்க என்ன ஆகிட்டுருக்காங்க, அப்போ வின் ஆகிட்டுருக்காங்கன்றது அர்த்தம். அப்படி தான் ஒலிவ கிளைகளை ஆட்டி கொண்டிருந்தாங்க. அப்புறம் டேட்ஸ் என்ன சொல்லுவாங்க, அதை பேரிச்ச கிளைகளை, அதான் ஈச்ச மரம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஆட்டிக்கொண்டு ஆர்ப்பரித்திருந்தார்கள்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இட்ஸ் அ செலிப்ரேஷன் என்று பார்க்குறோம், கொண்டாட்டம். அப்போ ஒசியானா என்றால் என்ன, ஒரு கொண்டாட்டம். எங்களை ரட்சிக்க ரட்சகர் வந்துட்டாரு, எங்களை விடுதலை ஆக்குறவர் வந்துட்டாரு. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஏன் கொண்டாடுறோம் என்றால், we are celebrating our salvation, we are celebrating our நம்முடைய ரட்சிப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் பெற்ற ரட்சிப்பை நாம் சந்தோஷமாய் கொண்டாடுகிற அந்த சொல் தான் என்ன, ஓசியானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.